அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த இணைய பக்கத்தை நாங்கள் வடிவமைக்க போகின்றோம். இணைய வடிவமைத்தல் பாடத்தின் முதலாவது காணொளியில் சந்திக்கின்றேன். இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம். அடிப்படையில் இருந்து, அதாவது இப்போ வெப் டிசைன் தொடர்பான எந்த நாலேஜுமே இல்லாதவர்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பதன் மூலம் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை தொடர்ந்து தாங்களாக ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இணையத்தில் நிறைய வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்கள். அந்த வெப்சைட்ஸில் இருக்கிற வெப் பேஜஸை பார்த்துருப்பீங்கள். வித்தியாசமாக இருக்கும். படங்கள் இருக்கும், டெக்ஸ்ட் எழுத்துக்கள் இருக்கும், வீடியோ இருக்கும், ஆடியோ இருக்கும், அனிமேஷன் இருக்கும். அப்படி நிறைய விடயங்கள் உள்ளடங்கினதாக இருக்கும். அந்த வகையில் நீங்களும் டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஜாப் மார்க்கெட் கூடின ஒரு விடயமாகவும் இது காணப்படுது. ரைட், இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். அதாவது இணைய வடிவமைத்தல் தொடர்பான ஒரு பேசிக்கான ஒரு லாங்குவேஜ் தான் HTML. வெப் டிசைன் தொடர்பான அடிப்படை விடயங்கள் எல்லாம் HTML மொழியில் தான் நாங்கள் டெவலப் பண்ணி கொள்வோம். அதை விட மேலதிகமான மொழிகளும் இருக்குது. PHP, CSS, JavaScript, இப்படி பல்வேறுபட்ட மொழிகள் இந்த HTMLோட இணைந்து பயணிக்கிறதாக இருக்கும் இந்த வெப் டிசைன் என்ற பாடம். நாங்கள் முதலில் இந்த HTML தொடர்பான அடிப்படை விடயங்களை இங்கே அறிந்து கொள்ள வேணும். அதுக்கு முதல் வெப் பேஜ், வெப்சைட் இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்வோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இணையதளத்துக்கு போகிறீங்க. அந்த இணையதளத்தில் பார்த்தீங்கள் என்றால் நிறைய பேஜஸ், பக்கங்களை கொண்டிருக்கும். அப்போ இணையதளம் என்பது தான் பெரிதாக இருக்கும். அந்த இணையதளம் பல பக்கங்கள், இணைய பக்கங்களை கொண்டிருக்கும். இணையதளத்தில் தான் இணைய பக்கங்கள் காணப்படும் என்றது கிளியராக இருக்க வேணும். இப்போ நாங்கள் டெவலப் பண்ண போகிறது முதல் ஒரு இணைய பக்கம், வெப் பேஜ் ஒன்றை டெவலப் பண்ணிக்கொள்ள போகிறோம். HTML விரிவு வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்று சொல்கிறது. அது இந்த சுருக்கமான பெயர் தான் HTML. இந்த HTML நாங்கள் வடிவமைக்கிறதுக்கு எடிட்டர் சாஃப்ட்வேர் பாவிக்க வேண்டி இருக்குது. அந்த வகையில் பிரபலமானதும் எல்லாருமே பயன்படுத்துகிறது நோட்பேட் என்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த நோட்பேட் வந்து உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கட்டாயமாக இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி நோட்பேட்ன்றதை டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்பேட் சாஃப்ட்வேர் கிடைக்கும். பழைய வேர்ஷன் கணினிகளில் நோட்பேட் சாஃப்ட்வேர் இருக்குது. ஆனால் லேட்டஸ்டான விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தவன்னு சொன்னால் அங்கே நோட்பேட் ப்ளஸ் என்ற மென்பொருள் இருக்கும். ரைட், அப்போ உங்களோட கணினியில் நோட்பேட் தான் இருக்குது, நோட்பேட் ப்ளஸ் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கூகுளில் போய் நோட்பேட் ப்ளஸ் ஃப்ரீ வேர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுடைய கணினியில். நோட்பேடை விட நோட்பேட் ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸை கொண்டிருக்குது. அதை என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு கோடிங் ரைட் பண்ணிக்கல சொல்கிறேன். சரியா? இந்த HTML லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் கோடிங் எழுதுவதற்கு டெக்ஸ்ட் பயன்படுத்துவோம். அந்த டெக்ஸ்ட் தான் முழுக்க டிசைட் பண்ணிக்கொள்ளும் என்ன வகையான டெக்ஸ்ட் எங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆக போகுதுன்றது. ரைட், அடுத்ததாக பார்ப்போம். வெப் பேஜ் ஒன்றை டெவலப் பண்ண போகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு 2 மென்பொருட்கள் முக்கியமாக தேவை. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னபடி நோட்பேட் அல்லது நோட்பேட் ப்ளஸ், அதாவது ஒரு எடிட்டர் ஒன்று தேவை. அடுத்தது இரண்டாவது என்னன்னு கேட்டால் ப்ரௌசர், வெப் ப்ரௌசர் உங்களுக்கு தேவை. உதாரணமாக கூகுள் குரோம், ஒபேரா, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை உங்களுடைய கணினியில் நீங்கள் வச்சுருக்க வேணும். இந்த 2 மென்பொருட்களும் கட்டாயமாக தேவை. அப்போ தான் நாங்கள் HTML ஒரு வெப் பேஜ் ஒன்றை டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் HTMLக்கு நுழைவோம். முதலாவதாக நாங்கள் HTMLக்குரிய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். எப்படி அந்த கோடிங் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது என்றதை பார்ப்போம். இது வந்து நோட்பேட். இப்போ நோட்பேடில் நாங்கள் டைப் பண்ணி கொள்வோம். HTML ப்ரோக்ராமில் கோடிங் எழுதிக்க நாங்கள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் என்று சொல்லி சொன்னேன். நான் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கல அந்த டெக்ஸ்ட் அமைப்பு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த ரெண்டுக்கும் இடையில் காணப்படும். ஃபாண்ட் சைஸை கூட்டிக் கொள்வோம். ஃபார்மேட், ஃபாண்ட்,
இதில் நீங்கள் ஃபோன்ட்டை மாற்றலாம், ஃபோன் ஸ்டைலை மாற்றலாம், சைஸ் நான் சைஸை மாற்றிக்கொள்ள போகிறேன் 48 ரைட். இப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 அடையாளத்துக்கு இடையில் தான் நாங்கள் டெக் குறிப்பிடுவோம். HTML இதுதான் அந்த மெயின் டெக்காக இருக்கும். இன்னொரு விடயம், இதில் சில டெக்ஸ் பேர் டெக்ஸாக இருக்கும், சோடியாக இருக்கும், அதாவது ஸ்டார்ட் டெக் என் டெக் இந்த 2ஐயும் கொண்டிருக்கும். சில அது சிங்கிள் டெக்காகவும் இருக்கும். அது அந்தந்த சந்தர்ப்பம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். HTMLன்றது ஒரு பேர் டெக், ஆகவே ஸ்டார்ட் டெக் இருக்கும், என் டெக் இருக்கும். இப்போ என் டெக் டெக்கில் இதே அடையாளம் இதில் ஒரு ஸ்லாஷ், ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒன்று அதனை தொடர்ந்து இதே HTML என்று நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ ஸ்டார்ட் டெக்குக்கும் என் டெக்குக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒரு ஸ்லாஷ் ஒன்று காணப்படும், அதுதான் வித்தியாசம். மாறி போடுற ஸ்லாஷை ஃபார்வர்ட் ஸ்லாஷாக அது இருக்கும். ரைட், அடுத்த விடயத்தை பார்ப்போம். இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் தலைப்பகுதி, உடல் பகுதி என்று 2 பகுதிகளாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அதே போல் இங்கேயும் 2 போர்ஷன்ஸ் காணப்படும், 2 செக்ஷனாக பிரிந்திருக்கும். ஒன்று ஹெட் தலைப்பகுதி, ஹெட் பகுதி, மற்றது பாடி. அப்போ 2 செக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிய வேணும். அந்த வகையில் நான் இதில் டைப் பண்ணிக்கொள்கிறேன் ஹெட். ஹெட்ன்றதும் ஒரு பேர் டெக். அப்போ இதுக்குள்ள ஹெட்ன்ற என் டெக்கை போட்டுக்கொள்கிறேன். இப்படி இருக்கும். நோட் பேடை பொறுத்த வரைக்கும் பேர் டெக்ஸ்ன்ற அந்த உள்ளடக்கங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி ஏதாவது மிஸ் பண்ணாமல் இருக்குதா என்பதை செக் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி எழுதுவோம். ஆனால் நோட் பேட் ++ல் அந்த பிரச்சனை இல்லை, தானாகவே அது இதை லொக்கேட் பண்ணி கொள்ளும். பாருங்க, இதை நான் நோட் பேட் ++ல் எழுதிக்கொள்கிறேன். இப்படி இருக்கும். இதில் நான் முதல் போடுறேன் HTML, என்டர் பண்ணிக்கொள்கிறேன். அதில் என் டெக்கையும் போடுறேன். தானே வரும், HTML தானே காட்டும். நாங்கள் டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸ்பீடாக செய்து கொள்ளலாம். டைப் பண்ணுறது செலவழிக்கிற டைமை நாங்கள் மிச்சப்படுத்தி நிறைய விடயங்களை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நான் இதில் ஹெட்ன்றதை போட போகிறேன். ஹெட் இதுக்குள்ளுக்கும் திரும்ப ஹெட்ன்ற என் டெக்கை போடுவோம். இப்போ இதில் லிஸ்ட்டில் ஹெச்எண்ட் அடித்தோன்னே லிஸ்ட்டில் வந்துருக்கு. நாங்கள் முதலாவதை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அப்போ 2 செக்ஷன் இருக்குன்னு சொன்னால் நான் ஒன்று ஹெட், அடுத்தது பாடி. அடுத்ததாக நாங்கள் பாடி என்ற செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுவோம். பாடி அது ஒரு பேர் டெக். ரைட், இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. HTML அதற்கிடையில் ஹெட் என்ற செக்ஷன் இருக்குது, அடுத்தது பாடி என்ற செக்ஷன் இருக்குது. இப்போ நாங்கள் ஹெட் என்ற செக்ஷனுக்கு என்ன போட போகிறோம்னு பார்ப்போம். அதுக்குள்ள டைட்டில் என்ற இன்னொரு டெக் கொண்டு வரும், அதுவும் பேர் டெக் டைட்டில். அதாவது பிள்ளைகள், இந்த ஹெட் டெக்குக்குள்ள நாங்கள் எழுதுகிற விடயங்கள் ப்ரௌசரில் டைட்டில் பாரில் வரும். சரியா கவனிச்சு பாருங்க, நாங்கள் அவுட்புட் கேட்க தெரியும். இப்போ டைட்டில்ன்ற இடத்துல நான் போடுறேன். டைட்டிலுக்கு நான் பேருண்ட போட போகிறேன், ப்ரோக்ராம் 1. அடுத்தது டைட்டில் என்ற டெக்கை நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம், என் டெக். ரைட், இப்போ டைட்டில் வந்துட்டு. இப்போ நாங்கள் பாடி செக்ஷனுக்கு போகிறதுக்கு முதல் இதை நான் ஒருக்கா சர்வ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஃபைலில் போய் சர்வ் அல்லது சர்வ் ஆஸ் இரண்டில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் இதில் இருக்கிற நேரடியாக இருக்கிற சர்வ் ஆல் என்றதை நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். நான் சர்வ்ன்றதை கொடுத்து கொள்கிறேன். இதில் நாங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ணி விடுவோம். டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்றை நான் உருவாக்கி கொள்ள போகிறேன். HTMLன்னு அதுக்கு பெயர் வச்சு கொள்ளுவோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே சர்வ் பண்ண போகிறேன் இந்த ஃபைலை. இதில் டிஃபால்ட்டாக நியூ 1 இருக்குது. ஆனால் நான் ஒரு பெயர் ஒன்று அதுக்கு வைக்க போகிறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு. HTML ப்ரோக்ராம் 1 என்று சொல்லி வச்சுக்கொள்கிறேன். கவனிக்க வேணும், இங்கே ஃபைல் நேமை நாங்கள் கொடுத்துட்டு சர்வ் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளக்கூடாது. அப்படி கொடுத்தால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வ் ஆஸ் டைப் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் TXT ஃபைலாகத்தான் சேமிக்கப்படும்.
அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இதுக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ MS வேர்டிலேயோ எக்ஸல்லையோ செய்தால் நாங்கள் அதனுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷனை கொடுக்குறதில்லை. ஆனால் இங்கே கட்டாயமாக ஃபைல் எக்ஸ்டென்ஷனை நாங்கள் கொடுத்து தான் சேவ் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எடிட் பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அந்த எடிட்டரில் நாங்கள் தயாரித்த அந்த விடயத்தை HTML ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம் என்றால் இதில் .html என்ற அதனுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷனை குறிப்பிட்டு தான் நாங்கள் சேமித்து கொள்ள போகிறோம். ஆகவே இதில் நான் சேவ் பண்ணுறதை கொடுக்குறேன். ரைட், இப்போ சேமிச்சாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணினா லொக்கேஷனுக்கு டெஸ்க்டாப்பில் நாங்கள் ஒரு HTML என்ற ஃபோல்டருக்கு சேவ் பண்ணினாங்க. அந்த லொக்கேஷனுக்கு நான் இப்போ போயிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு குரோம்ன்ற கூகுள் குரோம்ன்ற ஒரு லோகோ உங்களுக்கு காட்டப்படுது. HTML ஃபைலாகத்தான் சேமிக்கப்பட்டு இருக்குது. குரோம் HTML டாக்குமெண்ட் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணி கொள்ளுவோம். ரைட், இதுதான் எங்களுடைய இந்த இன்டர்ஃபேஸாக இருக்குது குரோமில். ஹெட் அண்ட செக்ஷனில் டைட்டில் அண்ட டைட்டில் டெக்ஸுக்கு உள்ள நாங்கள் கொடுத்த விடயம் ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்த நாங்கள் ப்ரோக்ராம் 1. அந்த ப்ரோக்ராம் 1ன்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டில் பாரில் எங்களுக்கு வந்துருக்கு. ஹெட் அண்ட போர்ஷனில் கொடுக்குறது எங்களுக்கு டைட்டில் பாரில் வரும். அதே நேரத்தில் பாடி செக்ஷனுக்கு கொடுக்குறது இந்த ஒயிட் கலர் இந்த ஸ்பேஸில் வரும். இதுதான் பாடி செக்ஷனுக்குரிய இடம். அப்போ நாங்கள் பாடி செக்ஷனில் என்னென்ன எடிட்டிங் செய்ய போகிறோமோ அது எல்லாம் இங்கே எங்களுக்கு காட்டப்படும். ரைட், இப்போ நான் பாடி செக்ஷனுக்கு போகிறேன். இதில் சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை நாங்கள் டைப் பண்ண போகிறோம். ஹலோ வேர்ல்டு, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம். ரைட்டுன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு விரும்பின ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம். இதற்குரிய அவுட்புட் அப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் திரும்ப சேவ் பண்ணிக்கொள்ள வேணும். எடிட்டர் சாஃப்ட்வேரில் இந்த கோடிங்கில் என்னென்ன மாற்றத்தை செய்து கொள்கிறோமோ அந்த மாற்றங்கள் செய்த உடனே நாங்கள் கட்டாயம் சேவ் பண்ணிக்கொள்ள வேணும். சேவ் பண்ணின அப்புறம் அதுதான் இந்த ப்ரௌசருக்கு போக வேணும். ரைட், இந்த ப்ரௌசரில் நாங்கள் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்ள போகிறோம். பாருங்க, ரீலோட் திஸ் பேஜ் என்று சொல்லி ஒரு எரோ இருக்குது, வளைந்த எரோ. இதை கிளிக் பண்ணி கொள்கிறோம். ரைட், எங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் இதுதான். ஹலோ வேர்ல்டு, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம்ன்றது எங்களுக்கு இதில் காட்டப்பட்டு இருக்குது. இதுதான் ஒரு பேசிக்கான விடயம். ஒரு டெக்ஸ்ட்டை நாங்கள் எப்படி ஒரு ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண செய்கிறது. இனி நாங்கள் பார்க்க போகிறது ஒவ்வொரு டெக்ஸ்ட் பற்றியும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.